என்ன சார் ஏதாவது கதைக்க சொல்கிறீங்க? ஏதாவது என்னத்த கதைக்கிறது? ஏதாவது கதைக்க முடியுமா இருந்தால் நான் கதைச்சிருப்பேன் தானே. சரி, ஓகே, நாங்கள் பார்ப்போம் என்ன கதைக்கலாமேண்டு. ஓரல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போய் உங்களுக்கு இருக்கிற நாலேஜை வச்சு அந்த டெஸ்ட்டை எப்படி நீங்கள் ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கொள்ளலாமேன்று தான் இன்றைக்கு பாடத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கடைசி நேரத்தில் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பாடம். இது வெறும் ஒரு பாடம் இல்லை, என்னோடய அனுபவங்களும் சேர்த்து தான் நான் இந்த பாடம் தயாரிச்சிருக்கிறேன். இதுக்கு முதல்ல நான் நிறைய பேரோட கதைச்சு பார்த்தேன்னா அவங்க எக்ஸாமுக்கு போய் அந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டாங்க. அப்போ நான் விசாரித்து பார்த்தேன் எப்படி அவங்களுக்கு எக்ஸாம் நடந்திருக்குன்னு. அதுக்கு பிறகு நான் சில பேனல் மெம்பர்ஸோடு நான் கதைச்சு பார்த்தேன் எப்படி நீங்கள் மார்க்ஸ் போடுவீங்கள், எதை வச்சு நீங்கள் பாஸ் ஃபெயில்னு முடிவு பண்ணுவீங்கள் என்று கேட்டேன். அதெல்லாம் கேட்டு போட்டு தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களோட கதைக்கிறதுக்கு. ஏனென்று சொன்னால் நிறைய பேரோட நான் கதைத்தது பொறுத்தவரையில் அவங்க ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட அமைதி. அவங்க எக்ஸாமுக்கு போய் அமைதியாக இருந்ததால தான் அவங்களுக்கு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலை. அதுதான் என்னோட முடிவு. சரியாக கதைச்சாங்களா, அவங்க பிள்ளையாக கதைச்சாங்களான்றதை விட அவங்க கதைச்சாங்களா இல்லையா அந்த பாயிண்டில் தான் நான் இருக்கிறேன். நிறைய பேர் கதைக்கலை. ஓரல் டெஸ்ட்டா நீங்கள் வாயை மூடிக்கொண்டிருந்தா ஓரல் டெஸ்ட் நீங்கள் ஃபெயில் ஆகத்தானே வேணும். அதனால் நீங்கள் தெரிஞ்சாக்களுக்கு கூட சொல்லுங்க, இந்த பரீட்சைக்கு போனால் அமைதியாக இருக்காமல் ஏதாவது கதைக்கு ட்ரை பண்ண சொல்லி. என்ன சார் ஏதாவது கதைக்க சொல்கிறீங்க? ஏதாவது என்னத்த கதைக்கிறது? ஏதாவது கதைக்க முடியுமா இருந்தால் நான் கதைச்சிருப்பேன் தானே. சரி, ஓகே, நாங்கள் பார்ப்போம் என்ன கதைக்கலாமேண்டு. ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் பார்ப்போம் ஏன் நாங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் 2 காரணத்தால் நீங்கள் அமைதியாக இருக்கலாம். ஒன்று அவங்க கேட்குற கேள்வி உங்களுக்கு விளங்குது இல்லை, கேள்வி விளங்காட்டி ஒன்றும் கதைக்க முடியாது. ஸோ நாங்கள் அமைதியாக நடத்துகிறோம். அடுத்தது உங்களுக்கு கேள்வி விளங்குது, புரியுது, பதிலும் இருக்குது, ஆனால் அந்த பதில் சிங்களத்தில் உருவாக முடியாது. அதனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, அதனால் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. இந்த 2 விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பரீட்சையை முடிக்கலாம். சரி, எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஒருவேளை உங்களுக்கு அவங்களோட கேள்வி விளங்காது அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம்? நீங்கள் அமைதியாக இருக்காமல் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. கொஞ்சம் அவங்களோட சிங்களத்தில் எனக்கு விளங்கலை, எனக்கு கேட்கலை, எனக்கு புரியலை, மீண்டும் சொல்லுங்க, இப்படியெல்லாம் கதைச்சு பார்க்கலாம் இல்லையா? கதைச்சு பார்க்கலாம். எனக்கு விளங்கலை அப்படி சொல்கிறேன்டா சிங்களத்தில் மட்ட தேருன்னே எனக்கு விளங்கலை அல்லது எனக்கு புரியலை மட்ட தேருன்னே. கேட்கலை அஹுன்னே சின்ன சொற்கள், நல்லா பாடமாயிட்டு போங்க. அஹுன்னே. மீண்டும் சொல்லுங்க, ஆயத் கியான்னு. மீண்டும் சொல்லுங்க, ஆயத் கியான்னு. இப்படி நேரடியாக கதைக்காமல் கொஞ்சம் மரியாதையாக கதைங்க. விலங்கலை சார், விலங்கலை மேடம், தேருன்னே சார், தேருன்னே மேடம். கொஞ்சம் பாவமாக கதைங்க, அது உங்களோட பக்கம். ஸ்பெஷலி லேடிஸ் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மேடம்னு சொல்ல மறக்க வேண்டாம். சரி, சுட்டக் கீழதென்ன புழு கொஞ்சம் சொல்லி கொடுக்க முடியுமா? நீங்கள் சிங்களத்திலே கதைப்பீங்க, சுட்டக் கீழதென்ன புழு நீங்கள் இப்படி சிங்களத்தில் கதைக்கும் போது கூட அவங்களுக்கு விளங்குமே. இவருக்கு ஓரளவுக்கு சிங்களம் தெரியும், இவர் சிங்களத்தில் சமாளிப்பார். சரியா? இப்படி நீங்கள் கதைக்கும் போது அடுத்த கட்டத்தில் நீங்கள் ஃபெயில் ஆனாலும் இதை வச்சு உங்களுக்கு ஒரு பாஸ் மார்க் கொடுக்கலாம். நானாக இருந்தால் கொடுப்பேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 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 சொல் உங்களுக்கு விளங்குது இல்லை, ஆய்வாளர்ன்னு சொல்லுங்க. இப்போ எனக்கு அது விளங்குது இல்லை, நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், ஆய்வாளர் எண்டா என்று கேட்குறோம் தானே. நாங்கள் ஆய்வாளர் டவுட்டாக கேட்குறோம் தானே. அதை எப்படி சிங்களத்தில் கேட்கலாம்? ஆய்வாளர் என்று சொன்னால் பர்யேஷக்கையா கியான்னே எண்டா கியான்னே. விளங்குதா? பர்யேஷக்கையா கியான்னே. உங்களுக்கு அது விளங்கலை, உங்களுக்கு அது புரியலை என்ற மாதிரி நீங்கள் சிங்களத்திலே அவங்களுக்கு காட்டுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படும் என்று நான் நினைத்த சில சென்டென்சஸ் இந்த வீடியோவுக்கு கீழே நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வடிவாக பாருங்கள்.
அந்த மாதிரி பர்ஃபெக்டாக படியுங்க. படிச்சுட்டு உங்களோட ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அமைதியாக இருக்காமல் இதுகள் அடிக்கடி பயன்படுத்தலாம். நான் உச்சரிப்போடு தான் போட்டிருக்கேன். அந்த உச்சரிப்பு பார்த்து வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அது முதலாவது. சரி, அடுத்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட கேள்வி விளங்குது, ஆனால் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வராது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், நீங்கள் 2 விஷயத்தில் நீங்கள் பயப்படுறீங்க. ஒன்று வந்து கிராமர். நான் கதைக்கிறது சரியா, நான் கதைக்கிறது பிள்ளையா, நீங்கள் அதை யோசிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு அந்த டைம் போகிறது விளங்குது இல்லை. அடுத்து வந்து இது உண்மையா இது பொய்யா என்று நீங்கள் யோசிக்கிறீங்க. இது சரியோ பிள்ளையோ உண்மையோ பொய்யோ நீங்கள் அது போய் சொல்லுங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். கிராமட்டிக்கலி கதைக்க வேணும் என்று அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள், நான் உங்கள்கிட்ட வந்து நான் இப்படி கதைக்கிறேன். எனக்கு பேர் இந்திரஜித், நான் அம்மா ஒரு ஆசிரியை, நான் அப்பா ஒரு அதிபர், நான் தம்பி பேர் ஹர்ஷகுமார். அப்படி நான் விட்டு விட்டு கதைக்கிறேன். நான் ஒன்றுமே கதைக்காமல் இருக்கிறத விட இது பெட்டர் தானே, இது பரவாயில்ல. இதில் கிராமர் முக்கியம் இல்லை. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்களா இல்லையா, அவங்களுக்கு அது புரியும். நீங்கள் சொல்ல போகிறது அவங்களுக்கு விளங்கும். அடுத்து வந்து சில பேர் வந்து உண்மையே சொல்ல பார்க்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு விருப்பமான நிறம் என்ன, ஒயா கெமத்திம பாட்ட முகாக்குது. அப்போ அவங்களுக்கு விருப்பமான நிறம் வந்து லைட் ப்ளூ. லைட் ப்ளூக்கு எப்படி சொல்கிறது, அது யோசிக்கொண்டு இருக்காம சும்மா கருப்பு வெள்ளை சிவப்புன்னு சொல்லியிருக்கலாம் தானே. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து வேலை செய்தால் உங்களுக்கு இது ஈஸியாக பாஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் 2 விஷயம் கதைச்சினாங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி விளங்காட்டி என்ன செய்யலாம், அடுத்து வந்து கேள்வி விளங்குது புரியுது பதில் சொல்லும்போது எப்படி அது சொல்லலாம் என்று பார்த்தேன். நான் அதில் நான் சொன்னேன் உங்களுக்கு கிராமர் பற்றி ஒரு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. அடுத்தது வந்து உண்மை பொய் பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. இப்போ நான் இவ்வளோ தமிழ் கதைக்கும் போது கூட சில வேளை எனக்கு விளங்குது, நான் சில இடங்களில் நான் பிள்ளையாக கதைக்கிறேன். ஆனால் அதை நான் பெருசாக மைண்ட் பண்ணாமல் நான் இந்த பாடத்தை நான் சொல்லிக்கொண்டு போகிறேன். மொத்தத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது, எனக்கு தெரியும். அடுத்தது வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் பரீட்சைக்கு போகிறீங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களை பற்றி முழுக்க தெரிஞ்சு கொண்டு போகணும். உங்களோட பேர், உங்களோட வேலை, உங்களோட நிறுவனம், நீங்கள் வேலை செய்கிற திணைக்களம், நீங்கள் வேலை செய்கிற அமைச்சு, உங்களோட பதவி, உங்களோட பணிகள் என்ன, உங்களோட ஃபேமிலி, உங்களோட பர்சனல் விடயங்கள், விருப்பமான நிறம், விருப்பமான சாப்பாடு, விருப்பமான இடம், கடைசியில் பார்த்த படம், அந்த மாதிரி அவங்க என்ன வேணும் என்றாலும் கேட்கலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் காமன் கொஸ்டின்ஸுக்கு ரெடி ஆகிட்டு போங்க. அடுத்தது வந்து நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மோடில் போய் உட்காருங்க. அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் பேனல் இருக்கிற ஆட்களுக்கு கூட அது கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் வெறுத்து போய் நீங்கள் சரியான அப்செட் மோடில் போய் நீங்கள் அந்த பேனலில் உட்காந்து கதைச்சிங்கள்னா அவங்களுக்கும் அந்த அனுபவம் சரியாக அமையாது. கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சொன்னேன் கிராமர் யோசிக்காதீங்கண்டு. எக்ஸாம்பிள், எங்களோட வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த கடைசியில் தான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. எனக்கு 2 பிள்ளைகள் இரு 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 என்று சிங்களாக்கள் கூட யோசிக்கிறாங்க. எங்களோட வீட்டில் 5 பேர் இரு. அவங்களுக்கு அது முடிக்க தெரியாது. அது முடிக்க முடியாட்டி எங்கள் வீட்டில் 5 பேர் என்ன முடிக்கலாம். எனக்கு 2 பிள்ளைகள், அப்போ எதர் பாஸ் தெனாய் மட்டலாமாய் தென்னாய். கண்டிப்பாக நீங்கள் அந்த கடைசி வேர்டை போட வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக இது முடிச்சு கொள்ளலாம். இது வெறும் ஒரு பாடம் இல்லை, என்னோட அனுபவங்களும் சேர்த்து தான் நான் இந்த பாடம் தயாரிச்சிருக்கிறேன். நானும் சிங்களாக்களுக்கு நிறைய செமினார்ஸ் நடத்துகிறேன், நிறைய பேர் நான் பரீட்சைக்கு அனுப்பியிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்ன இந்த அட்வைசஸ் வந்து சிங்களாக்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்க ஒரு மாதிரி போய் எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க. உங்களுக்கும் பாஸ் பண்ண முடியும். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் நேராக என்னை கண்டாக்ட் பண்ணுங்கள். நான் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி, இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். போயிட்டு வரேன். வணக்கம்.